Hi மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 வீக் 7 எப்படி போச்சு இந்த வாரம்? இந்த வாரத்தில் ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் 2 வீக்ஸ்னு இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் போரிங்காக தான் போன மாதிரி ஒரு ஃபீல். ஐ திங்க் நீங்கள் நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ராஜாராணி டாஸ்க் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக நமக்கு அப்படியே டல் அடிச்சிருச்சு. ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி இந்த எபிசோட போரிங்காக எடுத்துகிட்டு போவானான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாள் நடந்து இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அலசுவோம். மண்டே இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பயே தர்ஷிகாவோட லவ்வில் தான் ஆரம்பிக்குது. தர்ஷிகாவோ நம்ம ஜாக்லினும் இந்த இதில் நடந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் இந்த புல்வெளி மாதிரி இடத்துல கார்டன் ஏரியாவில். அப்போ தர்ஷிகா சொல்கிறா, 21 வயசு வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னே போயிடுச்சு. சடனாக விஷாலோட டான்ஸ் ஆடும்போது அவன் உருகி எனக்கு லெட்டர் எழுதுனதும் இன்னொரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சும்மா அப்படியே மனம் விட்டு விஷால் மேலே உள்ள லவ்வை க்ரஷ்ஷை ஜாக்லின் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ தப்பான ஆள்கிட்ட தர்ஷிகா சொல்லியிருக்கா. அப்புறமா இந்த ரூம் ஷிஃப்டிங் ஆரம்பிக்குது. பாய்ஸ் இந்த பக்கம் வரணும், கேர்ள்ஸ் அந்த பக்கம் வரணும்னு எந்த ரூமுக்காக கேர்ள்ஸ் ரொம்ப போராடினாங்களோ அந்த ரூமை விட்டு கொடுத்துட்டு பாய்ஸ் வேணும்னு சொல்லி கேட்ட ரூமுக்கு இப்போ மாறி வராங்க. பட் மாறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் கேர்ள்ஸ் சந்தோஷமாக வராங்க. வந்து இந்த வாரத்தை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அஞ்சிதா இந்த பக்கம் இருக்கா. அவள் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக வேண்டிய நேரம் வரப்போ அஞ்சிதா ஆனந்தியை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப காம்படிஷனாகவே பார்க்குறோம், பட் பசங்க அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பசங்க. நான் 1 வீக் அங்கே இருந்தேன், எனக்கு அந்த சைடு வர்றதுக்கே மனசு இல்லை. அவங்க யாருமே ரொம்ப கேர்ள்ஸ் நம்ம இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து அதை போட்டி பொறாமையாக எடுத்துக்கல, கேமாக தான் பார்க்குறாங்க. எனக்கு பசங்க மேலே ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இட் ஷோஸ் தட் ஆக்சுவலி அவங்களுக்கு யார் நம்ம அஞ்சிதாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. அந்த ஜட்ஜிங் பீப்புளுங்கிறது வந்து அவளோட கால்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப அடிபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பான ஆளை மீட் பண்ணி மேலே வந்தோம்னா ஐ திங்க் அந்த கேரக்டர் வந்துடும்னு நினைக்கிறேன். ஹர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டு த கோர் பர்ஃபெக்ட். ஸோ அவள் எல்லாரையும் பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணுறா. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் நல்ல நெருடலாக இருந்தது. பரவாயில்ல, பசங்க ரொம்ப கண்ணியத்தோடு நடந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா களை கட்டுது முத்துக்குமரனை வச்சு கலாட்டா. முத்துக்குமரன் கிச்சனில் நின்று டேபிள் துடைச்சிட்டு இருக்கான். மஞ்சரி உள்ளே வராங்க. நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நான் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்க சொல்கிறத கேட்டிருந்தேன். எனக்கு அவங்க எல்லாம் வந்து மஞ்சரி செஞ்சது கரெக்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் அதில் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா கேப்டன்ஷிப்பே இன்னும் அறிவிக்கவே இல்லை, ஆல்ரெடி அருண் தான் கேப்டனாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப மஞ்சரி அந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்து செஞ்சது வந்து எனக்கு என்னவோ சரியாக படலை. பட் நிறைய பேர் அதை ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க, பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாம். எனி ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் மை வியூ மை ஒப்பீனியன். நம்ம முத்துக்குமரனுக்கு பர்பீஸ் போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு 30 இது வந்து ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 90ங்கிறப்ப இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். பட் இங்கே தான் முத்துக்குமரனோட ஸ்மார்ட்னஸை பாராட்டணும். மீன்ஸ் அந்த டைமை கடத்தணுங்கிறதுக்காகவே இல்லை, நான் இன்றைக்கி முழு நாள் போட்டே நீ வேகமாக போடணும், வேலையெல்லாம் இருக்குன்னு சௌந்தர்யா சொல்கிறேன். இன்னொரு தப்பு வந்து மஞ்சரி வந்து டாஸ்க் கொடுத்துட்டு அதை வந்து தப்பான ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர். யாருக்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர்? சௌந்தர்யா இந்த கலாட்டா குயின் அவங்ககிட்ட போய் கொடுக்கலாமா? ஸோ தெரியும் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் வித் மெஸ் தான். சௌந்தர்யாட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா குழப்பி ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதே தான் நடந்துச்சு. முத்துக்குமாரன் இல்லை எனக்கு வந்து அவங்க இவர் நிப்பாட்டுன்னு சொல்கிறா. சௌந்தர்யா இல்லை எனக்கு வந்து மஞ்சரி தான் டாஸ்க் கொடுத்தாங்க, நீ சொல்கிறது உனக்கு ரைட்ஸ் இல்லை, அவங்க வந்து ஸ்டாப் பண்ண தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு. இன்பிட்டில் நம்ம அண்ணன் கேப்டன் உள்ளே வராரு. அருண் உள்ளே வந்து யாரை கேட்டு டாஸ்க் கொடுத்தீங்க? ஐ ஆம் த கேப்டன், எப்படி நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? இஸ் ரைட், அவர் சொல்கிறது கரெக்டான விஷயம். ஆக்சுவலி அருண் வந்து இப்போ வர நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஜென்யூனான விஷயம் அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க. நோ, ஆக்சுவலி இஸ் க்ரோன். ஆக்சுவலி அருணோட வே ஆஃப் சீயிங் திங்ஸ், வே ஆஃப் மெச்சூரிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி அவங்க கேட்குற நியாயம் தான். நான் தான் கேப்டன், இன்னும் அந்த புது கேப்டன் யாருன்னு அறிவிக்கலை, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஆஸ் யூஷுவல் எப்படி ரெகுலராக போயிட்டுருக்கோ இந்த வீக்கு அந்த ப்ராசஸில் தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டு தானே. அவன் சொல்கிறது எந்த வகையிலும் தப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ். மஞ்சரி வந்து அவனை ட்ராமா அப்படிலாம் ட்ராமா பண்ணுற என்னென்ன மாக்கிங் கிங் அப்படிலாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டு. அருண் மெச்சூரிட்டியை நான் அப்ரிஷியேட் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது மஞ்சரி. இப்படி கலாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெஃப்ரி ரணகாலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்புங்கிற மாதிரி
வர்ச்சினி மேலே காலை வச்சு சௌந்தர்யா காலில் தலை வச்சு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் வாழ்க்கையை. ஸோ அவன் வாழ்க்கை ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கு. எனிவே லெட் ஹிம் என்ஜாய். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க், இதில் வந்து மஞ்சரியும் விஷாலும் போட்டி போடுறாங்க இந்த கேப்டன்சிக்காக. அதில் ஆப்வியஸ்லி நம்ம மஞ்சரி வின் பண்ணிடுறாங்க. விஷால் என்னமோ வேணுமுட்டே விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கேப்டன்சிக்கு பயந்துட்டு என்ன கேப்டன் நான் பொறுப்பாக இருக்க முடியல, ஸோ பொறுப்பாக இருக்கணும், இந்த பக்கம் நம்ம தனிச்சிக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக பண்ணியிருக்கலான்றது என்னோடய ஒரு ஃபீலு. அப்புறமா ஸ்வாப் நடக்குது. இந்த பக்கம் அன்சிதா வந்து பாய்ஸ் சைட்லேருந்து கேர்ள்ஸ் சைடுக்கு வரணும். பாய்ஸ் கிட்டலாம் ரொம்ப பிரியாக விடைபெற்று பிரிய மனம் இல்லாமல் அன்சிதா வந்தது வந்து பசங்க அவளை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது வந்து அதுலேருந்து தெரியுது. அப்புறமா நம்ம ஜாக்லின், விஷால் கார்டனில் உட்காந்துருக்கான். நம்ம ஜாக்லின் போய் யார் நம்ம தர்ஷிகாக்காக தூது போகிறா. போய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறா. அவன் டபால்னு காலில் விழுந்த மாதிரி சொல்கிறான், நீ எனக்கு அம்மா மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நான் என் கேமை விளையாட வந்திருக்கேன் அப்படிலாம் ஒரு பெரிய உருட்டி ஜாக்லினை வந்து நான் காலில் வேணாலும் விழுறேன், அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்கிட்ட கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி யோக்கிய சிகாமணி பேசி முடித்து நம்ம ஜாக்லின் தூது வந்த விஷயம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ ஜாக்லின் அமைதியாக, ஏன்னா விஷாலுக்கு தெரியும் ஜாக்லின் டேஞ்சரான ஆள்னு, அவகிட்ட எந்த விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாதுன்றதும் அவளுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு தெரியும் ஆளுக்கு முன்னாடி எப்படி ஏமாற்றி பேசணுன்னு. ஸோ கரெக்டாக பேசி அந்த சீனை முடிச்சிடறான். பிக் பாஸ் ஷாப்பிங் டாஸ்க் வருது. அதில் வந்து கண்ணை கட்டிடுவாங்க. அந்த சைடு உள்ளவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துருப்பாங்க மிக்ஸ் பண்ணி, ஒரு 6 பேர், இந்த பக்கம் 6 பேர் வந்து ஊட்டி விடணும். ஸோ யாருக்கு நிறையா ஊட்டி விட்ருக்காங்கிறதுல அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருங்கிற மாதிரி அந்த டாஸ்க் முடியுது. அதில் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 11,000 rupees-உம் பாய்ஸ் 9,000 rupees-உம் வின் பண்ணுறாங்க. இங்கேயும் கேர்ள்ஸ் தான் வின்னர். ஸோ இப்போ பிபி ஷாப்பிங்க்கு யார் போகிறாங்கன்னா 2 சைட்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லணும். பாய்ஸ் சைட்லேருந்து தீபக், முத்துக்குமார் அண்ட் விஷால், கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஜாக்லின், சாச்சனா அண்டு அன்சிதா. ஸோ இவங்க 3 பேர் போகிறாங்க. உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ பிக் பாஸுடைய வாய்ஸ் கேட்குது. இது வந்து நீங்கள் அன்லிமிட்டட், நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், நீங்கள் ஷாப்பிங் முடித்த உடனே தான் பஸ்ஸர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. எவ்வளோ ஒரு நல்ல சான்ஸு, அழகாக கால்குலேட்டிவாக பண்ணி சூப்பராக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து கோட்டை விட்டது வந்து கேர்ள்ஸ் தான். ஸோ கொடுத்த டைமை விட மாற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணி எடுத்த பொருளே திருப்பி எடுத்துட்டாங்க. பட் பாய்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக, தீபாக்கோட இன்டெலிஜென்ட்னால விஷால் கொஞ்சம் அந்த சிறுபுலத்தனமாக செஞ்சாலும் தீபக்குடைய அந்த மெச்சூர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து பாய்ஸை காப்பாற்றிருச்சு. ஆக்சுவலி கரெக்டாக என்ன தேவை, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் குக்கிங் தெரியுன்றனால தீபக், ஸோ பாய்ஸுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து வச்சு கரெக்டாக தப்பிச்சிட்டாங்க. வெளியில் வரும்போது கேர்ள்ஸ் அந்த கொடுத்த தொகையை விட, அதை இப்போ 11,000 அதிகமாக எடுத்ததுனால அவங்களோட ரேஷன் பாதி ஆயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் என்ன கொடுக்குறாரோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கேர்ள்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ தீபக்கோட இன்டெலிஜென்ட்னால பாய்ஸ் தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவினிங் பார்த்தா ஆனந்தியும் சிவகுமாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் சிவகுமார் ரொம்ப வருத்தத்தோடு தீபக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. தீபக் வந்து அந்த ஒரு சீனியாரிட்டிங்கிற ஆட்டிடியூடை கேரி பண்ணுறாரு. ஈவன் அந்த நான் வந்தப்போ கூட என்னை ஒரு டாஸ்கில் நான் ஒழுங்காக பண்ணனால எல்லாருமே என்னை திட்டார். ஈவன் நம்ம ஒரு தோசை போட்டால் கூட நான் சீனியர் அப்படிங்கிற மாதிரி, என்ன தோசை போடுற, என்ன வட்டமாக போடுற, என்ன சாரமாக போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம எது பண்ணாலும் குறை சொல்லணுங்கிறதுல அந்த தீபக்கோட சீனியாரிட்டிங்கிற அந்த ஈகோ வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எஸ்பெஷலி என்னை பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு. இதை நான் விஷால்கிட்ட சொல்லும்போது விஷால் ஒத்துக்கலை. ஆனால் இப்போ இந்த பிபி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அவனுக்குன்னு ஒன்று வரும்போது, அவனுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு ஆனந்திக்கிட்ட கேட்குறான். ஸோ சம்வேர் சிவகுமார் இஸ் ரைட். ஸோ வீடு மாறினதுனால விளையாட்டும் மாறி இருக்குது அப்படின்னு திங்கட்கிழமை எபிசோடு முடியுது. மண்டே காலையில் எபிசோடு எப்படி ஜாக்லினும் தர்ஷிகா வந்து விஷாலை பற்றி லவ், ஸோ எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு ஆரம்பித்தாலோ, அப்படியே செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தா விஷாலும் தர்ஷிகாவும் பேசிக்கிற மாதிரி எபிசோடு ஆரம்பிக்குது. என்னையா ஒரே இந்த ரொமான்ஸாக வச்சு ஆரம்பித்து உயிரெடுக்கிறீங்களேயா. உடனே விஷால் தர்ஷிகாட்ட சொல்லிட்டுருக்கா. தர்ஷிகா சொல்கிறா, இல்லை ஐ ஃபீல் சம்திங், இது க்ரஷ்ஷா லவ்வா அப்படின்னு அது ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா விஷால் சொல்கிறான், ஜாக்லினை நம்பாத, எனக்கு வந்து நான் ஜாக்லினை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்க்குறேன், ஷீ இஸ் டேஞ்சரஸ்,
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். இதே வாய் தான் ஜாக்லின் போய் சொல்லும்போது நேற்று நோனோ நீ எனக்கு மதர் மாதிரின்னு. ஸோ விஷாலை நம்பலாமா வேணாமான்னு யோசித்து தான் முடிவு எடுக்கணும் தர்ஷிகா. ஸோ இப்படி போயிட்டுருக்கப்ப அண்ணன் நம்ம இவர் யார் எகைன் இந்த கோல்டு வார் பிட்வீன் 2 பேருக்கு இடையில் சிவகுமாருக்கும் தீபக்கும். இப்போ நேற்று ஆனந்திக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சிவகுமார் இன்றைக்கி ரஞ்சித்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இல்லை அவன் என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுறான், எனக்கு என்ன கோவம் இருப்போன்னு தெரில, இல்லை நான் நேரடியாக சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு. இப்படி ஒரு பக்கம் கோவம், ஒரு பக்கம் தர்ஷிகா விஷால்னு போகிறப்ப இன்னொன்று சடனாக ஒன்று உதிக்குது. நம்ம ராணவ் அண்டு விஷால் அண்டு ரயன் உட்காந்து பேசிகிட்டே இருக்கப்ப நம்ம ராணவ் மெல்ல சொல்கிறான், எனக்கு பவித்ரா மேலே ஒரு க்ரஷ் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான். என்னையா நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? எல்லாம் முக்கோணக்காதல், சதுரக்காதல், வட்டக்காதல் சுற்றி சுற்றி வருது போல். போரிங்காக தான் போகுது. லீடர்ஷிப்புங்கிறது இட்ஸ் நாட் கப் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ எல்லாராலையும் அந்த லீடர்ஷிப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஈவன் நல்ல திறமையான ஆட்கள்லாம் கூட, ஈவன் சச்சின் மாதிரி ஆட்கள்லாம் கூட கேப்டன்ஷிப்பை ஒழுங்காக பண்ணாமல் தவிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் நம்ம மஞ்சரி எந்த முக்குக்கு மஞ்சரி ரொம்ப கேப்டன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே கத்துறத, ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, ஓவராக கேப்டன்ஷிப் ஒரு கேப்டனுக்கு முதல்ல இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி பொறுமை, அமைதி, அனலைஸ், லிசன். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். ஸோ எகெயின் இந்த இடத்துல மஞ்சரி ஃபெயில்டு. ஸோ பவித்ரா திடீர்னு தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ராணவ் ஹீரோயிசம் மாதிரி பாஞ்சு ஓடி சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து அருணுங்கெல்லாம் அதாவது தூண்டி விட்றாங்க, போடா அந்த பக்கம் தாண்டி ஹீரோ மாதிரி போடா அப்படின்னு. உடனே அந்த பக்கம் தாண்டி போய் பவித்ராவுக்கு கொடுக்குறான். அடுத்தவன் பேச்சை கேட்டு தாண்டி வந்த ராணவுக்கு கோட்டை தாண்டி வந்தால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சாச்சனா தான் மெயினாக சொல்கிறான், இந்த வார்த்தையை நீ சொல்லணும், பவித்ரா அக்கா எனக்கு உன்னே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீ இப்போ 3 தடவை சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்கை பண்ணிகிட்டே இருக்கப்போ மஞ்சரி சடனாக வந்துருச்சு, ஐயோ நம்ம தானே கேப்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி நீ கோட்டை தாண்டி வரலாம் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தது. அருணை பிடிச்சி அருணை ஓட்டி அது போட்டு ஒரு சண்டை, ஒரு எக்ஸ்ட்ரீம். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த லூசிங் டெம்பர். ஈவன் நம்ம மஞ்சரிக்கு பேஷன்ஸுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ கஷ்டம்தான், தப்பான கேப்டன். ஸோ அந்த 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 வீட்டையே ரணகலமாயிடுச்சு அன்றைக்கி. எல்லாம் தேவையில்லாமல் இதில் சௌந்தர்யா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணி அப்பா முடியல, போதுண்டா சாமி. ஸோ இப்படி கலாட்டா நடக்கிறதுனால அந்த ஒரு க்ரீன் பட்டன் டாஸ்க்குன்ற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது கேப்டன்சி ரிமூவல் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் அந்த ஹாலில் உட்காந்துருக்கப்ப முதல்ல நம்ம முத்துக்குமார் வந்து ரீசன் சொல்லி இந்த மாதிரி எனக்கு தவறான பனிஷ்மெண்ட்டை கொடுத்ததுனால நான் வந்து அவங்க கேப்டன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச அது கரெக்டான முடிவு தான் முத்துக்குமார் சொன்னது. ஸோ அவங்க அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாச்சனா போட்டிக்கு எந்திரிச்சு வந்து ராணுவுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு அந்த கோட்டை தாண்டி வந்துன்னு சொல்லி சீரியஸாக ஜாலியாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த இன்னொரு பேட்சிங் எடுக்க முயற்சி பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் உடஞ்சிட்றாங்க. யார் நம்ம மஞ்சரி. நம்ம அடுத்தவனை ஹர்ட் பண்ணி அள வைக்கணும்னா ஐ திங்க் சாச்சனா இஸ் த ஃபஸ்ட்டு பர்சன். ஐ திங்க் அவளுக்கு கரெக்டாக எங்கே அடித்தா வலிக்கும்னு தெரியுது. ஸோ கீச்சின்னு கொஞ்சம் இரிட்டேட்டிங் பர்சனாலிட்டி தான். நான் க்ரீன் பட்டனை எடுக்கிறேன்ன உடனே எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஜெஃப்ரியோட த வே ஆஃப் சீயிங் மெச்சூரிட்டி தான். அவன் வந்து நான் கூட அவனும் வந்து இன்னொரு பட்டனை எடுத்துட்டான் நான் கேப்டன்சி போயிருமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அவன் வந்து இப்போ தானுங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன் எல்லோரும் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க, அவங்கள கேப்டன்ஷிப்லேருந்து எடுக்கணுங்கிறதே முயற்சி பண்ணாதீங்க, அவங்க அதை எப்படி நல்லா பண்ணலாங்கிறதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற அந்த மெச்சூரிட்டி வே நம்ம ஜெஃப்ரிக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து சாச்சனாக்கு இல்லை. ஸோ அது இன்னும் கிட்டாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லாருமே ஜெஃப்ரியை கைத்தட்டி பாராட்டினது. ஈவன் நம்மளும் கிளாப் பண்ணுவோம் நம்ம ஜெஃப்ரிக்கு. ஸோ அந்த மெச்சூரிட்டி வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருந்தது. அந்த அவனுக்கு ஒரு தெளிவு இருக்குது. எஸ்பெஷலி அவனுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஆம்பளைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அவன் அதில் மாஸ்டரிங் பண்ணியிருக்கான் அவனும் ரயானும். இந்த வாரத்துடைய நிறைய எனர்ஜியை வெளியில் எடுத்து நிறைய நம்மளால் டயர்டாக்குனது வந்து இந்த ராஜாராணி டாஸ்க்கு தான். ஏன்டா என்னடா டாஸ்க், இது வரைக்கும் நிறைய சீசனில் இந்த ராஜாராணி டாஸ்க்கை விளையாண்டுருக்காங்க, எல்லாருமே அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க. பட்டு இந்த தடவை ரொம்ப முக்கியம் விளையாண்டுட்டானுங்க. ஐயோப்பா போதுண்டா இது எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டுமே இல்லை. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி, தீபக், பவித்ரா அந்த கூன் விழுந்த மாதிரி, முத்துக்குமரன்
அப் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம சிவகுமாரை சொல்லலாம், ஏன்னா அவரோட அந்த அறியாமைக்காக சொல்லலாம். அதர்வைஸ் யாருமே ஸ்டாண்ட் அவுட் ஆகலை. ஸோ ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒரு 2-3 நாள் அதை எடுத்தது வந்து நமக்கே ஒரு மாதிரி டயர்டாகவே ஆயிடுச்சு. என்னடா ஷோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் பவித்ரா அந்த கூன் விழுந்த மாதிரியே ஃபுல்லாக அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஷி ஹஸ் டன் ஹர் ரோல் பர்ஃபெக்ட்லி. இதில் நம்ம சிவகுமாரை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம ரயன் அண்டு தீபக் அண்டு ஜெஃப்ரிலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் தான் யார் ஒற்றன் அப்படின்னு சிவகுமாரை. உடனே சிவகுமாரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரியா நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்குறோம் நம்ம டீமில் யார் ஒட்டுறன்னு. ஸோ யாராக இருந்தாலும் நம்ம டீப்பு அதாவது தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறாங்க. சிவகுமாரும் இவங்க நான் கண்டுபிடிக்கல போலன்னு சொல்லி கொஞ்சம் இன்னசென்ட்டாக அந்த ரியாக்ட் பண்ணது வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இவனுங்க அவரை வச்சு டீஸ் பண்ணதும், அவனுக்கு டீஸ் பண்ணுறானுங்கன்றது சிவகுமாருக்கு தெரியாமல் இருந்ததும், எல்லாத்தோட எனக்கு கடைசியில் அருண் வந்து ரஞ்சித்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான், உலகத்திலேயே ஒட்டுறானுங்கிற வந்து தான் யாருன்றது வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி நடிக்கணும். ஆனால் இங்கே பிக் பாஸ் ஹவுஸில் மட்டும்தான் ஒற்றன் எவன் தெரிஞ்சுட்டு தான் என்டையர் டீம் வந்து அவங்ககிட்ட யார் ஒற்றன்கிட்ட நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரியாத மாதிரி நடித்தது. இதுதான் பிக் பாஸில் தான் நடந்திருக்குன்றது. தட் வாஸ் ரியலி வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஈவன் அது அருண் வந்து சொன்னது வேறு லெவல் அருண். ஸோ இந்த ராஜாராணி டாஸ்க்குன்றதை பெருசாக சொல்லணும்னா இவ்வளோ தாங்க. மற்றபடி நிறைய கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக தான் போச்சு. எஸ்பெஷலி அந்த தமிழ் ஒன்று பேசுனாங்க பாருங்கள், தமிழ் கொலை இல்லைங்க, படுகொலை. ஸோ அதில் உள்ள தமிழ் இன்னும் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு நான் தேடி பார்க்குறேன். ஸோ மக்கள் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒரு டாஸ்க் வரும். ஸோ இந்த வாரம் வந்து பசங்க வந்து பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னொடனே பசங்க ரொம்ப எந்துவாக முத்துக்குமார், தீபக் அண்ட் விஷால் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அவன் சொன்னான், முத்துக்குமார் சொன்னான், நம்ம எதாவது நல்லா சமைச்சு போகணும். விஷால் சொன்னால் ஒரு பிரியாணியும் புதினா சட்னி பண்ணி போட்டுருவோன்னு சொல்லி விஷால் சொன்னான், ஈஸியாக முடிச்சிடலான்னு. அதுக்கு முத்துக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், போன வாரம் நமக்காக சாச்சனா அரிசி கொடுத்துருக்கா, கேர்ள்ஸ் எல்லாம் போய் பிக் பாஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாவம் பசங்களுக்கு ரேஷன் இல்லை ஏதாவது கொடுங்கன்னு. ஸோ நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நல்லா நம்ம விருந்து படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்கிறான். அதுக்கு தீபக்கும் ஓகேன்னு சொல்லி நல்ல ஒரு வகையான ஃபுட்டு வெரைட்டியாக சமைச்சு எல்லாரையும் உட்கார வச்சு வயிறார பரிமாற பிள்ளைகள்லாம் ஆஹா ஓஹோன்னு ரசித்து சாப்பிட்டாங்க. பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த வாரம் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதில் கேர்ள்ஸ் சைட்லேருந்து பவித்ரா ஆப்வியஸ்லி அந்த ராஜகுருவாக நல்லா ஆக்ட் பண்ணாங்க. குனிஞ்சிலாம் வச்சு ஈவன் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த டைம் கணிக்கிறதுல கூட கரெக்டாக சொல்லி வின் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு புஷ் கொடுத்ததுனால அவங்க கேர்ள்ஸ் சைட்லேருந்து எல்லோரும் ஒரு மனதாக செலக்ட் பண்ணாங்க. பாய்ஸில் எதுக்கு தீபக் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியல தீபக்கோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த வகையை கம்பேர் பண்ண ரயன் நல்லா ஒர்க் பண்ணார். ரயன் நிறைய இன்டெலிஜென்ட்டான இதெல்லாம் கொடுத்தாரு. தீபக் ஒன்லி கத்திக்கினே தான் இருந்தார். பட் எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஃபைனலி தீபக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன்ஷிப்புக்கு இவங்க 2 பேரும் போட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் சிவகுமாரும். 2 பேருமே ரைட் கேண்டிடேட் தான், சிவகுமாரும் சரி. பட் சாச்சனாவை கொடுத்துருந்துருக்கலாமோன்னு. பட் சாச்சனா கொஞ்சம் இந்த வகையில் கொஞ்சம் இப்போ என்ன போச்சுன்னா ரொம்ப லவுடாக சவுண்டு போட்டு என்னத்தையாவது பிஸியாக இருந்தால் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மங்கிற மாதிரி கவுண்டில் வந்துடுது போல். ஸோ சௌந்தர்யாவும் சிவகுமாரும் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டாங்க. எனக்கு இந்த வாரம் நடந்ததுலேயே இந்த பிடிக்காத டாஸ்க் வந்து இந்த டாஸ்க்கு தாங்க. எக்ஸ்பெஷலி இந்த ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் உட்கார இந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸை எப்பயுமே யார் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீசெண்டான போன வாரம் நம்ம இவனுக்கு ராணவுக்கும் வர்ஷினிக்கும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. தட் இஸ் ஜென்யூன். ஓகே, அது வந்து அக்செப்டபிள். அது வந்து அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இது கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுங்க, ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சௌந்தர்யா மாதிரி ஆட்கள் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. பட் சிவகுமார் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் சென்சிட்டிவானாலும் அவங்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. ஒரு பெரிய பிரபு சிவாஜி சார் ஃபேமிலியிலேருந்து வர பையன் வேறு. ஸோ கொஞ்சம் கண்ணியத்தோடு நடத்திருக்கலாமோன்னு ரொம்ப ரோஸ்ட்டுங்கிற பேரில் ரொம்ப டோஸ்டே பண்ணிட்டானுங்க. எல்லாம் வன்மத்தை அநியாயத்துக்கு கக்கிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வச்சுருந்துருக்கக்கூடாதுங்கிறது அதில் ஃபன்னாக ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னமோ அந்த டாஸ்கில் ஒன்றும் பெருசாக விருப்பம் கிடையாது. இன்னொன்று அடுத்தவங்கள என்ன சொல்லணும் இழிவுபடுத்தியோ இல்லை அவங்கள டேமேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை. அதை நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன் என்றைக்குமே. ஸோ ஈவன் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கூட இந்த அடுத்தவனை இரிட்டேட் பண்ணி கீழே மட்டம் தாத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சாய்க்கிறதா மொதல் வேலையாகவே நான் செய்வேன். ஸோ எனக்கு அந்த டாஸ்கில் அந்த ரோஸ்டிங் டாஸ்க்குங்கிறதுல வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. பாவம் டு சம் எக்ஸ்டென்ட் சிவகுமார் ரொம்ப அமைதியாக
வேறு வழி இல்லை, வந்தாச்சு, நாய் வேஷம் போட்டாச்சு, குறைச்சி ஆகணும் இல்லையா. இப்போ அவன் ரொம்ப மனுஷன் பெயின்ஃபுல்லான ஹார்ட்டோடு தான் அமைதியாக இருந்தார். பட் சௌந்தர்யா அங்கே எங்கேன்னு ரியாக்ட் பண்ணால், பட் சாச்சனா சௌந்தர்யா வச்சு செஞ்சுட்டா. அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு, நீ உலகத்திலே நீ அழும்போது மட்டும்தான் நமக்கு சிரிப்பே வருது அப்படிங்கிறது வந்து அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. இப்போ அவன் அப்புறமா தனியாக போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர்லாம் வீட்லேருந்து வந்த லெட்டர் எழுதி கையில் வச்சுட்டு, இந்த இரிட்டேட்டிங் ஜாக்லின் அடுத்தவனை கம்ஃபர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவள் போய் ஆறுதல் சொல்லலான்னு போனாலே அவங்க என்ன அழ ஆரம்பிச்சிடறாங்க. அது வரைக்கும் அழாத சௌந்தர்யா அழவே ஆரம்பிச்சிட்டான். போய் ட்விஸ்ட் வேறு பண்ணுறது அவங்கள, இன்னும் அவள் எப்படி அப்படி சொல்லியிருக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலான்னு. இந்த வேலையெல்லாம் ஜாக்லின் நல்லா பண்ணுவாள், வெந்த புண்ணில் வேலை பார்த்துறதுங்கிறது. ஸோ அதை கரெக்டாக பண்ணி சௌந்தர்யாவை அழ வச்சு எமோஷ்னல் ஆக்கி, ஸோ சாச்சனா வன்மத்தை கக்கி ரொம்ப ஒஸ்ட்டு இது. அந்த ரோஸ்டிங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐடோன்ட் இது எதுக்கு அந்த செஷன் வச்சாங்கன்னு. சௌந்தர்யா இருக்காளே, ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறா அந்த புள்ள, இல்லை அது அவரோட கேரக்டர் அப்படி தானான்னு. ஆல்ரெடி அந்த ரோஸ்டிங் செஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, வச்சு அதில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதில் சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அமைதியாக இருக்கலாம்ல, ஏன்னா இது முடிஞ்சோடனே திருப்பி அந்த ரோஸ்டிங் செக்ஷன் கண்டினியூ ஆகும், அப்போ நம்ம இவங்கெல்லாம் வச்சு செஞ்சுருவாங்கன்னு. அது அந்த ஆங்கிளில் யோசிக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த அவளுக்கு கொடுத்த வாய்ப்பை பசங்களை எல்லோரையும் வரிசையாக அந்த கோர்ட்டில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தையும் வச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டான். அதுவும் கால் மேலே கால் போட்டு நடுவில் சேரை போட்டு உக்காந்து. இதில் பிரச்சனை என்ன தெரியுமா, சுற்றி தூண்டி விட்ற ஆட்கள் வேறு. யார் நம்ம சாச்சனா அவங்க மாதிரி ஆள்லாம் சேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு. ஸோ ஒரு 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 சிச்சுவேஷனை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த ஒரு பேசிக் மெச்சூரிட்டி வந்து சௌந்தர்யாட்ட சுத்தமாக கிடையாது. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பசங்களை எல்லோரும் நிற்க வச்சு தரமாக சம்பவம் பண்ணி முடித்த உடனேவே திருப்பியும் அந்த அவங்களோட ரோஸ்டிங் செக்ஷன் திருப்பியும் 2 பேரும் அந்த புவர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ரோஸ்டிங் செக்ஷன் ஆகிறப்ப அப்போ எல்லாம் வச்சு தரமாக செஞ்சுட்டானுங்க சௌந்தர்யாவை. வரைக்கும் சேர் எடுத்து போட்ட சாச்சனாவே வச்சு செஞ்சா. அப்புறமா இந்த கேப்டன்சி டாஸ்க் தீபக்கும் பவித்ராக்கும் வைக்கிறாங்க. கார்டன் ஏரியாவில் 2 சைடு இப்படி ஸ்லோப் மாதிரி வச்சு அதில் பால் 2 அட் டைமில் மாற்றி மாற்றி போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி பவித்ரா நல்லா விளையாண்டே தான் இருந்தாங்க. தீபக் தான் ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தார். அந்த 3rd ரவுண்டு வர்றப்போ தீபக்கு கான்ஃபிடென்ட் கெயின் பண்ணிட்டார், பவித்ரா லூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் பவித்ரா ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் பவித்ரா ஒரு கேப்டனாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிகாஸ் அவங்களால ஒரு கண்டஸ்டண்ட்டான கேரக்டரே இல்லை. பட் கேப்டன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா, அவங்க சொன்னதை கேட்பாங்களா ஆட்கள் உள்ளுக்கிறவங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் தீபக்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிறதுனால பார்ப்போம் எப்படி அவர் கேப்டன்ஷிப்பை நெக்ஸ்ட் வீக் பண்ணுறாருங்கிறத. அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, கொஞ்சம் இந்த டாமினன்ட் பர்சனாலிட்டி இருக்குது. பட் அதே எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு மஞ்சரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஈவன் முத்துக்குமார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இவங்களாம் நல்ல கேப்டன்ஸ் கிடையாது. ஸோ என்ன சொல்கிற, இன்னசென்ட்டாக இருக்கிற அருண் தான் பெஸ்ட்டு கேப்டனுங்கிற மாதிரி எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டார். ஸோ அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். தீபக் அது சுத்தமாக கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ தீபக் வில் பி த குட் கேப்டன். வி வில் வெயிட் அண்ட் see. இட்ஸ் டூ அர்லி, ரொம்ப அர்லி இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நைட் பார்த்தீங்கன்னா தீபக்கும் சிவகுமாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிவகுமார் இந்த மாதிரி சொல்கிறார், எனக்கு அப்போயே ரொம்ப கோவம் வந்தது. நான் ஆரம்பத்தில் டாஸ்க்கு விளையாடும் போதே அதை நான் வந்து வேணுமுட்டே பண்ணல. ஏன் என்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்குனால எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்தது. ஸோ யாருமே வேணுமுட்டேன்னு விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுறீங்க, என்னை யார் அந்த மாதிரி இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஸோ ஏன்னா என் வீட்டிலேருந்து என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நீங்கள் பாட்டு ஓப்பனாக பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் சரி நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். வேறு யாராக இருந்தால் சரி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னால் அந்த இடத்துல வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும்னு ஒரு சின்ன பயத்தை தீபக் மனசில் விதைக்கிறார் சிவகுமார். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, ஒரு சின்ன ஒரு 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 இது கொடுக்குற ஒரு ஆவாஸ்ன்னு வாங்க, அது மாதிரி கொடுக்குறாரு. என்ன அவனை ஆவாஸ் காட்டுறதுன்னு வாங்கல, நான் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், என்ன நான் அவ்வளோ பொறுமையாலாம் இருக்கிற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயத்தை தீபக் மனசில் சிவகுமார் விதைக்கிறார். அப்போ அரண்டு போன தீபக் தான், எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் என்னால் யோசிக்க முடியல, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்றது கண்டிப்பாக யோசித்துருக்கலாம், இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன், அதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் நான் பேசும்போது பார்த்து பேசுகிறேன், ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி ஒரு ஜென்டில்மேனை அந்த இடத்துல அழகாக பேச்சப் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு போகிறது. அப்படி அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முடியுது. சனிக்கிழமை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் சேதுபதி என்ட்ரி. அப்பாடா, ஒரு மணியாக அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா இருந்தார் ஆள், நல்ல டீசெண்டான நல்ல ட்ரெஸ்ஸு, நல்லா இருந்தார் ஆள், நல்லா அவர் கேரி பண்ணுற விதமும் நல்லா இருந்தது, நல்ல டிசைன் ஷர்ட்ஸு, நல்ல ஹேர் ஸ்டைல், நல்ல இது. உள்ளே வந்தோடனே ஒரு ஸ்மார்ட் மூவ் விஜய் சேதுபதி பண்ணது என்னென்னா,
ஆடியன்ஸை வந்து ஒரு ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கவங்க நம்ப வைக்கிற மாதிரி அவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பிலீவ் பண்ணும். ஸோ யார் எந்திரிச்சு பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கை தட்டணும், அவங்க குழம்பி போகிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒரு ப்ராங்க் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி, ஸோ உள்ள இல்லத்தில் இருக்கும் செல்லங்களை பார்க்கலான்னு போய் ஆரம்பித்த உடனே பயங்கரமாக கைத்தட்டி விசில் ஆரம்பித்த உடனே இவங்களாலே நம்ப முடியல. இவர் சொல்லுவார், போன வாரம் பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயம் சொல்கிறார். உடனே ஆடியன்ஸ் விசில்னா கைத்தட்டலைன்னு உடனே நம்ம முத்துக்குமாரும் மஞ்சரி சத்யா, எஸ்பெஷலி சத்யாவும் முத்துக்குமாரும் மஞ்சரி இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நோ இட் இஸ் அவங்க வந்து நம்மளை ரோஸ்ட் பண்ணுறாங்க, ஐ திங்க் அவங்க எல்லோரும் நம்மளை டீஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொருத்தராக ஒரு பேச ஆரம்பிக்க எல்லோரும் கை தட்டி கலாச்சி தள்ளிட்டானுங்க. ஒரு ஸ்டேஜில் ஜாக்லின்னு சொன்னான், இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. முத்துக்குமார் அப்படின்னு சொன்னால் இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு எவனுக்குமே நம்பிக்கை இல்லை. ஸோ ஏன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உள்ளக்கிறவங்களுக்கு அந்த டவுட் இருந்தது, இல்லை இவங்க ஏதோ நம்மளை கலாய்க்கிறானுங்கடா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது எல்லார் மனத்துலேயும். சத்யா எந்திரிச்சு நிற்கும் போதும் சரி, ஈவன் ரயான் எந்திரிச்சு நிற்கும் போது கை தட்டோன்னே எல்லோரும் டவுட் வந்துச்சு, டெஃபினெட்லி அவங்க நம்மளை டீஸ் பண்ணுறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ரொம்ப ஃபன்னாக அந்த கனெக்ட் பிட்வீன் ஆடியன்ஸ் அண்டு அப்படி தான் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி. இந்த விஷயம் கமல் பண்ணதே கிடையாது. ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த 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 ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது யாரோட ஐடியான்னு தெரியல, பட் தட் இஸ் குட் ஐடியா. ஸோ விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தரையாக ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். சத்யா, தீபக், ஜாக்லின், சாச்சனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக அட்டி வச்சு செய்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டேஜில் சாச்சனாவை தரமான சம்பவம் பண்ணிட்டார். எஸ்பெஷலி அந்த ஜெஃப்ரிக்கு தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லி கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து எல்லாருமே ஃபுல் எகெயின்ஸ்ட் டு சாச்சனா. ஸோ எல்லாருமே சாச்சனா பண்ண தப்புன்னு சொன்னோடனே அவளால் அதை தாங்க முடியல. ஸோ இதில் வேறு சொல்கிறா, இல்லை நான் மன்னிப்பு வேறு கேட்டேன்னு. ஜெஃப்ரி அப்போ சொல்கிறான், இல்லை சார் நானே நடக்க முடியாமல் படுத்திருக்கேன். அப்போ வந்து என்னடா கைகாலெலாம் வலிக்குதா அப்படின்னு கேட்டு, ஆமாம் நான் வேணும்ட்டே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சார்ன்ற மாதிரி சொன்னான். ஸோ ரியலி அது வந்து அவள் எவ்வளோ மாதிரி ஒரு சாடிஸ்ட்டுங்கிறது வந்து அந்த வயசுக்கு அந்த மாதிரி வன்மம் இருக்கக்கூடாது. அவள் எல்லாமே வன்மமாக தான் பண்ணுறான். ஸோ இதில் முட்டு வேறு நம்ம ரஞ்சித், இல்லை அவள் சாரி கேட்டா அப்படின்னு. எப்போ ஒரு பொண்ணு வந்து நான் வேணுமுட்டே தான் கொடுத்தேன்னு சொல்லலாம், அடுத்த செகண்ட் இந்த மாதிரி வார்த்தை வாயில் வராது. இது பேசிக் சைக்காலஜி. இது ஆமாம் நான் வேணுமுட்டே தான் பண்ணேன்னு சொல்கிற பொண்ணு அடுத்த செகண்ட் நான் சாரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ரஞ்சித் அந்த இடத்துல தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி கடைசியில் மஞ்சள் எழுந்திரிச்சு, நான் இருந்தேன் சார் அந்த சுச்சுவேஷனில், அவள் சாரி கேட்கலை அப்படிங்கிற மாதிரியும் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப என்ன எல்லோரும் கார்னர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டாய்லெட்டில் போய் ஓன்னு அழுகுது. என்ன அந்த அழுகிறத பார்த்து எனக்குலாம் கொஞ்சம் கூட அது ரொம்ப ட்ராமா, ஓவர் ட்ராமா. எல்லா பிள்ளைகளும் உடனே ஆஸ் யூஷுவல் போய் அவளை அப்படி யார் நம்ம தர்ஷிக்காக தான் ஆரம்பிக்கிறா, சாச்சு வெளியில் வான்னு, சாச்சு வாச்சுன்னு எல்லாம் அந்த பிள்ளைய கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே நீங்கள்லாம் எனக்கு வேணும், எனக்கு முத்தண்ணே வேணும், கர்மகாண்டா என்ன. உடனே முத்து வரான், அவனை கட்டி பிடிச்சா எனக்கு அதெல்லாம் அது கொஞ்சம் கூட அது மேலே ஒரு இறக்கமே வரல. என்ன இதெல்லாம் முதல்ல வெளியில் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளையெல்லாம் வெளியில் அனுப்பணும். ஷோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு மெச்சூர்டு வே ஆஃப் ஹேண்ட்லிங்னு இருக்குல்ல. ரொம்ப போர் தான் அடிச்சிச்சு எனக்கு. அவள் சாச்சனா அழுகிறது வந்து முத்துக்குமாரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம விஷாலை அது தேவையில்லை ஓவர் ட்ராமாவாக இருந்தது. ஸோ தரமான சம்பவம் அது சாச்சனா செஞ்சது. ஐ திங்க் ஷீ டிசர்வ் தட். இன்னொன்று எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த வீக்கெண்ட்ஸ் வந்தாலே வீக் டேஸில் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு வீக்கெண்ட்ஸ் வந்தால் விஜய் சேதுபதி வீட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து பேசுகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா, விஜய் சேதுபதிக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த மனுஷன் கேட்குறாரு, ஒரு 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 கொஷின் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸுக்கும் இப்போ நடந்த சீசன்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கீங்க, இல்லை என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, இதில் நிறைய பேர் அந்த ப்ரீவியஸ் சீசனை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இல்லை நான் எதிர்பார்க்குறது வேறு, நான் எதிர்பார்க்குறது வேறு. என்னையா எதிர்பார்க்குற நீ? உனக்கே கிளாரிட்டி இல்லை. முதல்ல விஜய் சேதுபதிக்கே அந்த கிளாரிட்டி இல்லை. அப்படி இல்லாமல் பாவம் அவனுங்கள போட்டு, இல்லை நான் வேறு ஏதோ எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது. ஈவன் நீங்கள் பேசுகிற உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு விஷயம் எல்லாமே நம்ம நல்லா பேசுகிறோம், நோ யூ ஆர் ராங். வர வர நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி அர்த்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆஸ் எ வியூவர், ஆஸ் எ ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், கனெக்டே ஆகலை. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாம் ஏதோ முட்டாள் மாதிரியும் இதை நிறைய பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அந்த எபிசோடு. வர வர சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து என்ன சொல்கிறீங்க, நீ எதோ சொல், நீ எதோ சொல், உட்காரு,
அவங்க பேச வந்தானுங்கன்னா இதில் வேறு கேட்டுக்க வேறு செஞ்சுங்க, நான் ஏதோ உங்களை பேச விட மாட்டேங்கிறேன்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்கன்னு. எங்கேயா ஒன்று பேச விட மாட்டேங்கிறீங்க, இல்லாமல் ஏதாவது இன்டெலிஜென்ட்டாக பேச வந்தானே அவனை உட்கார வச்சிடுறீங்க, இல்லைன்னா நீங்களே ரொம்ப நேரம் அறிவாளியாக பேசுகிறோன்னு நினச்சி பேசி அவங்கள கொலை பண்ணிடுறீங்க, குழப்பி விட்றீங்க. கேட்டால் நீங்கள் சொல்ல என்ன நீ மாற்றி விட்டுறேன்னு. விஜய் சேதுபதி, யூ ஆர் த ஒன் ஆல்வேஸ் மக்களை குழப்பறது, உள்ளக்கிறவங்களை குழப்பறது. இதில் ஆடியன்ஸை வேறு சப்போர்ட் கொடுத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கீங்க, அவன் கேட்குற இடத்துல இருக்கான். நீங்கள் என்ன கேட்டாலும் ஸ்டேஜ் மேலே நின்று ஆமாம் அப்படி தான் சொல்லி ஆவான். ஏன்னா அவன் உங்களை பார்க்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கானுங்க ஆடியன்ஸுன்ற பேரில். ஸோ விஜய் சேதுபதிக்கு யாராவது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுங்க. இஸ் நாட் கிளியர். ஸோ சண்டே விஜய் சேதுபதி வராரு. ஒரு வழியாக அந்த ஆளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. என்ன ஆனாலும் இந்த ஹேர் ஸ்டைலிஸ் எவன்னு தெரில. என்ன அந்த ஆள் நல்லா விஜய் சேதுபதினு ஒரு படம்லாம் வந்தது. என்ன விஜய் சேதுபதி வச்சு சேதுபதி IPS எவ்வளோ அழகான ஹேர் ஸ்டைலுங்க. அந்த ஆளை நார்மலாக விட்டாலே நல்லா இருப்பார். அவர் ஏதோ போட்டு அப்படி ஏதோ ஸ்பைக்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோமாளி ஆக்கி விட்றானுங்க. காஸ்டியூம் நல்லா இருந்தது, ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஏதோ மக்கர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆள். ஐ டோன்ட் நோ ஹூஸ் தட் லேடி ஆர் பாய், ஐ டோன்ட் நோ. ஸோ அவங்க மட்டும் ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதர்வைஸ் விஜய் சேதுபதி இஸ் குட். இந்த வாரம் காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிரெடிட் டு காஸ்டியூம் டிசைனர்ஸ். எவிக்ஷன்ஸ் எனக்கு இந்த வாரம் சாச்சனா போகணுன்னு நினச்சேங்க. ஏன்னா சாச்சனா இஸ் நாட் அ ரைட் பர்சன். பிகாஸ் ஒரு கிட் பிஹேவியர்ஸே எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா அவள் என்ன எது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணுறாளா, அதனால் உள்ளே இருக்கவங்கலாம் அவளோட வயசில் பெரியவங்க. ஸோ அவள் என்ன ரியாக்ட் பண்ணாலும் விட்டு கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ணால், இப்போ கடைசியில் உள்ள தங்கச்சியோ தம்பியோ தப்பு பண்ணால் நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டுருவோம். கூட அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், சின்ன பையன். ஸோ என்ன ஆயிருக்கு தெரியுமா, அது எல்லா இடத்துலையுமே கேமை அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து பிக் பாஸ் டீம் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. பட் அவளை வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க போல், கண்டென்ட் கொடுக்கறதுனால வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர்ஷினி எவிக்டட் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ பட் வர்ஷினியை நம்ம நிறைய குறை சொல்லியிருந்தாலும் அவகிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. என்ன தெரியுமா, எந்த சூழலையும் நீங்கள் வர்ஷினியோட ஃபுல் எபிசோடு எடுத்து பாருங்களேன். ஒரு 3 வீக்ஸ் இருந்திருக்கா. 3 வீக்ஸுமே அவளை ஒரு எல்லாருமே புள்ளி பண்ணியிருக்காங்க, ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த புள்ளை எந்த இடத்துலையுமேங்க மனம் உடையவும் இல்லை, ரியாக்ட் பண்ணவும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அந்த சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கேன். அதை நான் என்னன்னு சொல்லன்னு தெரில. ஒரு கன்க்ளூஷன் மட்டும் எனக்கு கிடச்சிது, ஷீ இஸ் இன்னசென்ட் யார். ஸோ அந்த எவிக்ஷனில் கூட ஒரு அமைதியாக ஒரு பாசிட்டிவாக அந்த வெளியில் போகிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வைஷ்ணவி. இவ்வளோ நாள் எனக்கு பிடிக்கல. பட் அந்த எவிக்ஷன் வரும்போது அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை. என்ன பாவம், அதுக்கு உண்மையாலுமே நடிக்க தெரியல, அதுதான் உண்மை. என்ன ஷீ இஸ் பியூர் அண்ட் ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். தெரியல அவளுக்கு சூழ்நிலையை எப்படி ஹேண்டில், ரொம்ப வசதியாக வளர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி இவ்வளோ நாள் எனக்கு வர்ஷினியை நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அது பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஷீஸ் ஒரு இன்னசென்ட் பிள்ளைய பாவம் எல்லோரும் புள்ளி பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அது. ஸோ அதே மாதிரி வெளியில் வரும்போது கூட அருணுக்காக பாவம் நான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, இருந்தாங்க என்னோடய ஃபோன் நம்பர் அப்படிலாம் சொல்லி அருணுக்கு அவள் எது கொடுக்குறான்னு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி அந்த இது நல்லா இருந்தது. பட் அருண் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்பி வச்சது வந்து ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. எஸ்பெஷலி ஸ்டேஜுக்கு வந்தோடனே அந்த ஸ்க்ரீன் வழியாக உள்ளே பேசும்போது தான் தெரிஞ்சுது வர்ஷினியோட ரியல் விஷயம். எல்லாருமே ஆக்சுவலி வர்ஷினியை மிஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி போன யாருக்கு அவ்வளோவா நடக்கலை. எஸ்பெஷலி ரியாக்கெலாம் யாருமே சொல்லலை. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வி மிஸ் யூ வர்ஷினின்னு சொன்னாங்க. அவளுக்காக பாட்டெலாம் பாடினாங்க. அப்போ கூட அந்த பிள்ளை எவ்வளோ பாசிட்டிவாக விஜய் சேதுபதி கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் எவிக்ட் ஆகி வெளில வந்தீங்கன்னு தெரியுமான்னா, மக்கள் ஓட்டு போல. ஆக்சுவலி விஜய் சேதுபதி கேட்டது வந்து அவளோட ஆன்சர் வந்து இப்படி இருந்திருக்கணும், நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல சார் அதனால் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்றது தான் சொல்ல வேண்டிய ஆன்சர். அதுதான் விஜய் சேதுபதி எதிர்பார்த்த ஆன்சர். பட் இவ மாற்றி இட் ஷோஸ் அவளோட இன்னசென்ட்டை. ஸோ எனிவே ஒரு 3 வாரம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மர் வர்ஷினி. வி மிஸ் ரியலி. ஒரு நல்ல வேலை பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வெளியில் போனதில் எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி வர்ஷினிகிட்டே நம்ம எல்லாம் கற்றுக்கணும். ரியலி நான் கற்றுட்டுருக்கேன்ப்பா வர்ஷினிகிட்டேருந்து. என்னோடய டேக்அவே என்னென்னா, வாழ்க்கையை எந்த சூழலையும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக ஹேண்டில் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது வர்ஷினிகிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ வர்ஷினி வெளியில் போனோடனே விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே இருக்கும் செல்லங்களை போய் பார்க்குறாரு. ஸோ சொல்கிறாரு, கார்டன் ஏரியாவில் ஒரு விஷயம் இருக்குது போய் பாருங்கன்னொன்னே எல்லோரும் கத்துறாங்க, இல்லை சார் இன்னும் ஒரு நியூ என்ட்ரி, வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு மனுஷன் தரமான சம்பவம் சொன்னார், சரியான பஞ்சு. ஆமாம்
அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக ஒயில் கார்டில் என்ட்ரியில் உள்ளே வந்தவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறது. கடைசியில் ஸ்டேஜ்கிட்ட வந்தோடனே ஐ லவ் யூ, வி மிஸ் யூ, யூ ஆர் சூப்பர்னு சொல்லி பொய் சொல்ல வேண்டியது. எல்லாம் எவ்வளோ நாள் தான் நடிக்க போகிறீங்களா, ஒருத்தனும் ரியலாக இல்லைன்னு சொன்னது வந்து சரியான தரமான சம்பவம். அது உள்ளக்கிறவங்களோட கேரக்டர் அந்த ஒத்த லைனில் பஞ்ச் அடித்து சம்பவம் அது. ஸோ கார்டன் ஏரியாவில் போய் பார்க்குறாங்க, ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை எடுத்து காமிச்சா சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம், ஏதோ ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்திருக்கு போல், யாரோ ஒருத்தர் வராரு போல் அப்படின்லாம் எல்லாம் கெஸ் பண்ணுறாங்க. உடனே கடைசியில் முத்துக்குமார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு. ஐ திங்க் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும் போல், இனிமேல் இது கிடையாது அப்படின்னோடனே கடைசியில் பார்த்தா மஞ்சரி தான் கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த கோடு இல்லைன்னு, கோடு இல்லை அப்படின்னு எல்லோரும் லைன் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இயர் ஆஃப்டர் இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் டீமுக்காக விளாண்டு யார் மேலே ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மேலே என்டையர் டீம் டிபெண்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ இண்டிவிஜுவல் கேம் ஐ திங்க் இதுக்கப்புறமா முத்துக்குமார் நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லாடி முத்துக்குமார் வில் பி த வின்னர். பட் விட மாட்டானுங்க, நம்ம அப்படி ஒருத்தர் கெஸ் பண்ணுறோம்ல அவனை விட மாட்டாங்க. சைலண்ட்டாக திடீர்னு வந்து சௌந்தர்யா வின்னர்ன்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏமாந்துடக்கூடாது. உள்ளே இருக்கிறவங்களாம் ஆக்சுவலி இந்த எவிக்ஷன்ஸ்லாம் எவன் செலக்ட் பண்ணுறான்னு இல்லை, நம்ம மக்கள் தான் நினைக்கிற மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வர்ஷினி வெளியில் போகிறதுக்குள்ள சாச்சா நான் போயிருந்துருக்கணும். பட் என்ன அவளை ஏன் உள்ள அந்த நர்சரி கிட்ட உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க. அதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எழுதியிருக்கு. ஸோ எகெயின் ஷிஃப்டிங், யார் யாருக்கெல்லாம் ஆர்னு ரைட் கார்டு வந்திருக்கும் அவங்களாம் ரைட் ரூமுக்கும், யார் யாருக்கெல்லாம் லெஃப்ட்டுன்னு வந்திருக்கும் அவங்களாம் லெஃப்ட் ரூமுக்கும். ஸோ திருப்பி ஒரு மிக்சிங் நடக்குது, திருப்பி ஒரு ரூம் ஷிஃப்டிங் எல்லாம் மாறி எனக்கு அந்த சேர் இந்த சேர்னு போய் உட்காந்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ராணவுக்கு பிறந்த நாள் கொண்டோன்னே எப்பயுமே பிக் பாஸ்லேருந்து கேக்கு வரும். பட்டு அன்றைக்கி என்னவோ கொடுக்கல, மேபி இந்த வாரம் அனுப்புவான்னு நினைக்கிறேன், மண்டே எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ராணவ் டாய்லெட்டில் போய் உட்காந்து அலறான். ஏன்னா அவனுக்கு திடீர்னு பிறந்த நாள் ஞாபகம், வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ இவன் போய் கண்டுபிடிச்சிட்டான் யார், நம்ம ரயன். அழாதையா வாயான்னு. இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் இந்த முத்துக்குமாரோட இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வே சி திங்ஸ்னு அந்த இடத்துல ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி, பாவம் அவனை நமக்கு அந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொடுக்கணும், அவன் வீடை மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த போன வாரம் இந்த 5 ஸ்டார் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கானுங்களே, அதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து கட் பண்ண வச்சு எல்லோரும் நம்ம ஒரு பர்த்டே கொண்டாடுவோன்னு எல்லோரும் கூடி ராணாவை கண்ணை மூடி கூப்பிட்டு வரான். ரயன் தான் கூப்பிட்டு வரான். ஸோ எல்லாம் கேக் வெட்டி அதில் அருண் ஒரு பிட்டை போடுறான். பார்ப்போம் அந்த ஃபஸ்ட்டு பைட்டு யாருக்கு ராணாவை கொடுக்குறான்னு. எல்லோரும் பவித்ரா கொடுப்பாங்க, பட் பவித்ரா உசாராக தள்ளி நின்றுட்டு இருந்தா. ஸோ ஹாப்பி எண்டிங்கை எல்லோரும் சேர்ந்து ராணவ மேலே இந்த பால் வச்சு ஸ்மைலி பால் அடித்து ஒரு நல்ல ஒரு ஃபன் அண்ட் செலிப்ரேஷனோட ஹாப்பி எண்டிங் வீக்கெண்டு. தட்ஸ் ஆல் மக்களே. ஸோ இப்படி தான் போச்சு இந்த வாரம். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்னு. அட்லீஸ்ட் அடுத்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு எதிர்பார்க்கலாம். வணக்கம்.